திமுக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு நிறைய திட்டங்கள் இருக்குது. அதனால் மக்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற போல பேசுகிறாங்க. இல்லை, இப்போ அந்த திட்டங்களில் வரவேற்கப்பட்டு தான், ஏன்னா இல்லாதவங்களுக்கு அது வரவேற்கப்பட்டது ஒரு திட்டம், இருக்கிறவங்களுக்குலாம் அது வரவேற்கப்படாத ஒரு திட்டம். ஏன்னா இப்போ பேருந்து ஃப்ரீயாக ஊட்டவங்களுக்கு யாருன்னா வயசானவங்க, ஏழை எளிய மக்களுக்கு, அவங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டே தவிர ஏற்கனவே இருக்கிறவங்களாம் வந்து எதுக்கு ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தான் போய் கொண்டு இருக்குது. ஸோ அதனால் இல்லாதவங்க அப்படின்றவங்களுக்கு தான் அந்த இதுன்றப்போ, இல்லாதவங்க ஆனதுக்கு காரணம் யார்? திமுக தான். இப்போ இல்லாதவங்களே இல்லைங்க, எல்லாமே சமமாக இருந்தால் எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு? மக்கள் மைண்டில் அந்த ஃப்ரீ எல்லாம் திணிச்சு அவங்க சைடில் கொண்டு வராங்க. ஏன்னா பஸ்ஸில் ஒரு தடவையும் போகிறப்பையும் இது திமுக ஃப்ரீ பஸ்ஸு, திமுக ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தள்ள பார்க்குறாங்க. ஸோ அதனால் இந்த விமர்சனங்கள்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் வரவேற்கத்தக்கப்பட்டது கிடையாது. ஏற்கனவே ஒரு போராட்டத்தில் ஒரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்க, நோ ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏழை எளிய மக்களுக்கு என்ன சேரமோ அதை சேர்ந்தால் எங்களுக்கு இந்த ஃப்ரீயான இது தேவையே கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு, அத்தியாவசிய பொருள் கரெக்டாக இருந்தாலே எங்களுக்கு ஃப்ரீ எதுவுமே தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு வேஸ்ட்டான என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு சில பேர் இல்லாதவங்களுக்கு அது ரீச் ஆகிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான்.